அதான் நல்லா இருக்குங்களா? அதான் இருக்குங்களா? இப்போ உங்களுக்கு வசதி கொஞ்சம் சொல்ல போகிறேன். இன்னைக்கான தலைப்பு என்னன்னா மோசையும் நெல் நதியும். இன்னைக்கான வேத வசனம் கத்தவண்ணே எல்லாத்தையும் வளர்ச்சி காப்பா. சங்கீதம் 121:7. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். எகிப்தின்னு ஒரு ஊர்ல பார்வோன் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாங்க. அப்ப ஆவல பிள்ளைங்கள்லாம் நயனங்களை விட்டு கழுவ சொன்னாங்க. அவங்க பாலக்காங்க. அப்ப ஆம்பளை குழந்தைகள்லாம் நயனை விட்டு கொண்டுட்டாங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மோசை பிறந்தாங்க. அதுக்கப்புறம் மோசை பிறந்த உடனே ராஜாக்கு தெரிஞ்சா ஐயோ ராஜாக்கு தெரிஞ்சா நயனை போட்டு கொண்டு போகாதேன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ 3 மாதம் மோசையா ஒழிச்சு வச்சாங்க. அப்போ குயான்னு மோசை சத்தம் போட்டான். ராஜாக்கு தெரிஞ்சுமேனு ஒரு நாணல் பெட்டியில் நெல் நதியில் விட்டுட்டாங்க. அப்போ அவங்களோட மிதியார் அக்கா பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ராணிகிட்ட போயிடுச்சு அந்த பேஸ்கெட். அப்போ ராணியும் திறந்து பார்த்தாங்க. அதில் நம்ம செஞ்ச குட்டி மோசை இருந்தான். அப்போ இந்த அக்காவும் மிதியார் அக்காவும் சொன்னாங்க, ராணி ஏதோ ஏதோ குழந்தைங்க வளர்த்துற ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டான்னு அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா. அதே மாதிரி ராணி கூட்டிகிட்டு போன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அக்கா ஃபீரா ஓடி அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. ராணிக்கு மோசையோட அம்மான்னு தெரியாததுனால மாமா இந்த குழந்தை வந்து பெருசானோன்னு நீங்கள் இந்த எங்கள்கிட்ட விட்டுருங்கன்னு சொன்னாங்க ராணி. அப்போ கொஞ்சமாக பெருசானோன்னு மோசை அதுக்கப்புறம் ராணிகிட்ட கொண்டு போய் விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நடந்து சைக்கிளில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். அப்போ எல்லாமே ஏர்ஸ்பாட்டாக ப்ரேயர் பண்ணிக்கணும். ஏர்ஸ்பாட் போக வழியெல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பார். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஆமென்.